இறைவன் காரணம் இல்லாமல் யாரையுமே சோதிக்க மாட்டாருங்க. அப்படியே சோதிச்சாலுமே அதுக்கு நம்மளுடைய கர்ம வினை ஒரு காரணமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிறுகதையும் அப்படிதாங்க. வாங்க வீடியோக்குள்ளே நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு கே டாக்ஸ். ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருக்காருங்க. அந்த ராஜா நாட்டையே சீரும் சிறப்புமாக ஆண்டுக்கிட்டு வராரு. அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க. அந்த மகளுடைய பிறந்த நாளை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு ராஜா ஒரு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாருங்க. அது எங்கன்னா கோவிலில் ஒரு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அப்போதைக்கு அந்த அன்னதானத்தை வாங்குறதுக்காக ஒரு பரம ஏழை அந்த வரிசையில் நிற்கிறாருங்க. இந்த ஏழையை பார்த்தோன்னே யாருமே அன்னதானம் வாங்குறதுக்கு முன் வரல. இதை ஏழை என்ன பண்ணுறாருன்னா, இதை பார்த்துக்கிட்டு இருந்தோடனே அவர் மனசு வருந்துதுங்க. நம்மளால் யாரும் பசி பட்டினியோட கிடக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒதுங்கி போய்ட்றாருங்க. இவர் ஒதுங்கி போன உடனே மற்றவங்க எல்லாமே அந்த அன்னதானத்தை வாங்கிட்டு போகிறாங்கங்க. நேரம் அப்படியே போயிட்டுருக்குங்க. இவர் ஒவ்வொரு ஆளுக்கும் வழிவிடவே எல்லாரும் அன்னதானம் வாங்கிட்டு போகிறாங்க. கடைசியில் இவருக்கு அன்னதானம் கிடைக்கலங்க. அன்னதானம் காலியாயிடுது. இவருக்கு அன்னதானம் கிடைக்கல. எல்லாருக்கும் வழி விட்டதுனால இவருக்கு கிடைக்காததுனால ரொம்ப மனம் வருந்தி கோவிலோட கோபுரத்தை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாருங்க. இது வரைக்குமே மனிதர்களுக்கு மட்டும்தான் நம்மளை பிடிக்கலன்னு இருந்தேன். இப்போதான் முதல் முறையாக இறைவனுக்குமே என்னை பிடிக்கல. போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலோட கோபுரத்தை பார்த்து அந்த ஏழை தன்னுடைய மன குமுறலை அந்த கடவுள்கிட்ட சொல்லிட்டு இருக்காருங்க. இப்போ சாயங்காலம் ஆகுதுங்க. கோவிலில் குளம் இருக்கும் இல்லையா, அந்த குளத்துக்கிட்ட உட்காந்து தண்ணீரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காருங்க. எதுக்காக இந்த பிறவி நான் எடுத்தனோ, என்னை யாருக்குமே பிடிக்கல, இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லை, இந்த பிறவி எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காருங்க. இது பின்னாடியிலேருந்து ஒரு குரல் கேட்குது. என்ன குரல்னா, சாப்பிட்டீங்களான்னு ஒரு குரல் கேட்குதுங்க. இவருக்கு இருந்த விரக்தியில் ஒரு மாதிரி பதில் சொல்கிறாருங்க. சாப்பிடல, எனக்கு சாப்பாடு கொடுக்க யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊரே சாப்பிட்டுச்சு, நான் மட்டும் சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியாக பதில் சொல்கிறாருங்க. என்னுடைய மகள் பிறந்த நாளில் பட்டினி கிடப்பதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த குரல் வருதுங்க. இவர் தண்ணியில் உருவத்தை பார்க்குறாரு. அதில் கிரீடம் தெரியுது, தலைக்கு மேலே ஒரு கிரீடம் தெரியுது. அப்போ தான் இவருக்கு புரிய வருது, பின்னாடி இந்த குரல் ராஜாவுடைய குரல் அப்படின்னு. உடனே ராஜாவை பார்த்தோன்னே இவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. இந்த ஏழையால் ஒன்றும் சொல்ல முடியல. ராஜா கேட்குறாரு, ஏன் நீங்கள் சாப்பிடலை, நான் தான் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேனேன்னு ராஜா கேட்குறாரு. அதுக்கு இந்த ஏழை சொல்கிறாரு, என்னை யாரும் சாப்பிட விட்டா, எல்லோரும் என்னை பார்த்தோன்னே ஒதுங்கி போயிட்டாங்கன்னு இவர் சொல்கிறாருங்க. சொன்னோன்னே ராஜா அரண்மனைக்கு கூப்பிட்றாரு. தோல் மேலே கையை வச்சு, இந்த ஏழையோட தோல் மேலே கையை வச்சு அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாருங்க. இந்த ஏழையும் அரண்மனைக்கு போகிறாரு. அங்கே போய் ராஜா சொல்கிறாரு, முதல்ல குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வர சொல்கிறாரு. குளிச்சுட்டு வந்த கையோட ராஜாவுக்குன்னு வாங்கின புத்தாடைகள் நிறையா வச்சுருந்தாருங்க. அதில் ஒரு புத்தாடையை எடுத்து இந்த ஏழைக்கிட்ட கொடுத்து போட்டுக்க சொல்கிறாரு. இந்த ஏழையும் மகிழ்ச்சியில் போட்டுக்கிறாருங்க. போட்ட உடனே அங்கே தடப்புடலாக விருந்து நடக்குதுங்க. தன்னுடைய மகள் கூட இந்த ஏழைக்கும் ராஜா பரிமாறுறாரு. இப்படியே விருந்து நல்லபடியாக முடியுதுங்க. விருந்து நல்லபடியாக முடிஞ்ச பிறகு ராஜா அவருடைய கையில் ஒரு குடம் நிறைய பொற்காசை எடுத்து கொடுக்குறாருங்க. இன்றிலிருந்து நீ ஏழை கிடையாது, இந்த பணத்தை வச்சு எப்படியாவது பொழைச்சிக்க, ஆனால் செய்யும் தொழில் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி அந்த செல்வத்தை கொடுத்து வழி அனுப்புகிறாருங்க. இது வரைக்குமே மௌனமாக இருந்த இந்த ஏழைக்கு தாரையாக கண்ணிலேருந்து தண்ணி வருதுங்க. இதை பார்த்த ராஜா ஏன்பா இப்படி அழுகிற அப்படின்ட்டு கேட்குறாருங்க. இந்த ஏழை சொல்கிறாரு, இது வரைக்கும் நான் பிறவி ஏழின்னு தான் ராஜா நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த தருணம் ஒரு பிறவி முட்டாள் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. ராஜாவுக்கு புரியல. விளக்கமாக சொல்லு அப்படின்ட்டு ராஜா சொல்கிறாருங்க. உடனே அந்த ஏழை சொல்கிறாரு, வாழ்க்கையிலேயே முதல் முறையாக இறைவன்கிட்ட இன்றைக்கி தான் என்னோடய பிரார்த்தனையை முன் வச்சேன். இத்தனை நாள் நான் இறைவன்கிட்ட என்ன வேணும்ன்ட்டு நான் ஒரு நட கூட கேட்டது கிடையாது. இன்றைக்கி தான் எனக்கு நடந்த விரக்தியில் கோபுரத்தை பார்த்து வேண்டுனேன். எனக்கு எதுக்காக இந்த பிறவி நீ கொடுத்த, எதுக்காக எனக்கு
அத்தனை துன்பத்தையும் என்னுடைய இந்த பிறவியிலே கொடுத்துருக்க அப்படின்னு என்னுடைய மன குமுறலை நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தேங்க. இத்தனை நாள் வெளிப்படுத்தாத நான் இன்னைக்கு விரக்தியில் வெளிப்படுத்தினேன். இப்படி என்னோட கஷ்டத்தை நான் அந்த இறைவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது சில நிமிடங்கள்லையே அந்த இறைவன் உங்களை எனக்கு காமிச்சிருக்காரு, உங்களை எனக்கு உதவி செய்கிறதுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இத்தனை நாள் அந்த இறைவன் கிட்ட ஒன்றுமே நான் கேட்கல, இன்னைக்கு நான் கேட்டதுக்கு கைமேல் பலன் கிடச்சிட்டு, இத்தனை நாள் நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏழை அழுதுகிட்டு இருக்காருங்க ராஜா கிட்ட. இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு விஷயமோ இல்லை நமக்கு ஒன்றுமே நடக்கலைன்னா நமக்கு ஏதோ ஒரு தடங்கள் வர்றது போல் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போங்க. ஆனால் நிச்சயம் நமக்கு அந்த விஷயத்தை தாண்டி நமக்கு அதை விட தாண்டி ஒரு பெரிய பலமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறதா அர்த்தம்ங்க. நம்மளுமே நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரார்த்தனைகளை முன் வச்சுருப்போங்க. சில நேரம் அந்த பிரார்த்தனையானது பலிக்கும், சில நேரம் அந்த பிரார்த்தனையானது பலிக்காதுங்க. இப்படி பலிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று நம்மளுடைய கர்ம வினையாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இறைவன் இதை தாண்டி நமக்கு பெருசாக ஏதோ ஒன்று தரப்போகிறாருன்னு அர்த்தங்க. நம்பிக்கை தாங்க கடவுள். நம்பினால் அந்த இறைவன் நிச்சயம் நமக்கு எல்லாத்தையுமே கொடுப்பாரு. கண்டிப்பாக இந்த கதை எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்குமே இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ.